பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அதை சொல்லணும். மனநிலை பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அவன் எந்திரிச்சு வந்து திரும்ப ரோட்ல நடக்கும் போது ரோட்ல இருக்கிறவன் எல்லாரும் எப்படி பார்ப்பான் அவனை? இந்த மாதிரி விஜயை பார்க்கறது தான் எல்லாருமே. இன்னைக்கு பணம் இருக்கு, எங்க வைக்கிறதுன்னு தெரியல, அதை இந்த மாதிரி ஆரம்பிச்சு செலவு பண்ணிட்டு போறாரு. திராவிடமே வேணாம், நான் திராவிட அரசியலே பண்ணல அப்படின்றவரு. அவ்வளவு பேசின சீமான் வந்தாரா? அவ்வளவு பேசின கமலஹாசன் வந்தாரா? ரஜினி வந்தாரா? விஜயும் அந்த மாதிரி தான். ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி வர, இது எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதிமுக உடையலைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதிமுக வரும். 2026ல யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? 2026ல திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். பெருமளவுல நேற்று விஜய் மாநாடு நடத்திருக்காருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதே மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டில் விஜய் ரேம்ப் வாக்க முடிச்ச உடனே எவ்வளோ கூட்டம் கலைஞ்சி போச்சு. மாநாட்டில் இருக்கக்கூடிய பாதி கூட்டம் வந்து அந்த ரேம்ப் வாக் முடிஞ்சோடனே கலைஞ்சி போச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். அதாவது அவங்க வந்தவனுங்க எல்லாருமே ஃபேன்ஸு. அதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 10,000 பேர் கூட தொண்டர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஓட்டு போடக்கூடியவன் 10,000 பேர் மட்டும் இருக்கவே மாட்டான். நேற்று மட்டுமே அந்த மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு உளவுத்துறையுடைய தகவல், 2 லட்சம் பேர் தான் மாநாட்டுக்கே வந்திருக்காங்க. அப்போ அந்த 2 லட்சம் பேர்லேயே பாதி பேர் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்றது இருக்கு. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 1 லட்சம் பேரும் ஓட்டு ஆகுமா அப்படின்னா ஓட்டு ஆகாது. ஒருத்தன் மனநிலை பாதிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். அவன் எந்திரிச்சு வந்து திரும்ப ரோட்ல நடக்கும் போது ரோட்ல இருக்கிறவன் எல்லாரும் எப்படி பார்ப்பான் அவனை? இந்த மாதிரி விஜயை பார்க்கறது தான் எல்லாருமே. ஒருத்தன் வந்து கேரமன்லயே சுத்திட்டு இருந்தவன், பார்க்கவே முடியாதவன் ஒருத்தன் வெளியில வந்து நின்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக வெளில வந்து நின்று ரோட்ல வந்து நின்று எல்லாமே பண்றான் அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் வந்து எல்லாருமே மக்கள் பார்க்கறதே தவிர வரவங்க எல்லாருமே ஓட்டா மாறுமா அப்படின்னா கண்டிப்பா மாறவே மாறாது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இல்லை அதை சொல்லணும்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போற வழக்குல கொத்து மதிப்பா எல்லாருமே சொல்லலாம். நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், இல்லை ரோட்ல போறவங்க சொல்லலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் எதுனா சென்னை மட்டும்தான், தமிழ்நாடு தான். மெயினா சொல்லணும்னா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான இடத்துல. உத்தரப்பிரதேசம் இல்லை. வடநாட்டெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவர் வடநாட்டில் பிறந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நான். விஜய்லாம் வந்து வடநாட்டில் போய் அரசியல் பண்ணியிருக்கணும், அப்போதான் எப்படின்னு தெரியும். வடநாட்டை பற்றி ஏதாவது பேசினாரா? வடநாட்டில் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கு, சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு. வடநாட்டில் ஒருத்தர் நடந்து போக முடியாது ரோட்ல, நீ ஒரு போனை வச்சுக்கிட்டு அப்படியே பிடிங்கிட்டு போவான். எல்லா நியூஸுமே பார்க்க தானே செய்யறோம். டிஎம்கேவை மன்னராட்சின்னு குறிப்பிட்டு பேசுறாருல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மன்னராட்சினா முதல்ல என்னன்னு இருக்கு தெரியுமா? மன்னராட்சி அப்படின்றது மக்களா தேர்ந்தெடுக்காம அவங்களுக்குள்ளேயே குடும்பத்திலேயே தேர்ந்தெடுக்கிறது தான் மன்னராட்சி. இவர் எந்த விதத்துல மன்னராட்சின்னு சொல்றாரு எனக்கு தெரியல. இந்த காலமாக திமுகவினுடைய குடும்பங்கள்லாம் ஆட்சியை பிடிக்கிறாங்க. முன்னாள் கருணாநிதி இருந்தாரு, அதற்கப்புறம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தாரு, அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி இருக்காரு, அதற்கு பிடித்து இன்பநிதி வருவார்னு மக்களும் சொல்றாங்கல்ல, அந்த அடிப்படையில் ஒரு மன்னராட்சின்னு சொல்றாரு. அதிமுகவை எடுத்துக்கோங்க. எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா இருந்தாங்க. ஜெயலலிதாக்கு அப்புறமா யாருன்னே தெரியாம நிறைய போட்டி வந்து நிறைய சண்டை வந்து கட்சியே உடஞ்சி போச்சு. ஸோ இப்படி நடக்கக்கூடாது. இவ்வளோ காலகாலமா கட்டி வச்ச ஒரு கட்சி அண்ணா கொடுத்துட்டு போனாரு. கலைஞர் இருந்தாரு, கலைஞருக்கு அப்புறம் இப்ப ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலினுக்கு அப்புறமா உதயநிதி வர, இது எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தான் உருவாக்குன கட்சியை எனக்கு தான் எப்படி பாதுகாக்கணும்னு தெரியுமே தவிர, என் குடும்பத்துக்கு தான் எப்படி பாதுகாக்கணும்னு தெரியுமே தவிர வேற எவனுக்குமே தெரியாதுல்ல. என் வீட்டை என் குடும்பத்தை வந்து எங்க அப்பா பாதுகாப்பாரு, எங்க அப்பா இல்லைன்னா நான் பாதுகாப்பேன், நான் இல்லைன்னா என் அண்ணன் பாதுகாப்பான்னு வச்சுக்கோங்களேன். நாங்க யாருமே இல்லைன்னா என் குடும்பத்தை யார் பாதுகாப்பா? சொந்தக்காரன் எவனாவது வந்து பாதுகாப்பானா? மாட்டான். அதே லாஜிக் தானே இதுவுமே. திராவிடமே வேணாம், நான் திராவிட அரசியலே பண்ணல அப்படின்றவரு அண்ணாவை பயன்படுத்தி இருக்க கூடாது. அதிமுகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்றவரு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்தி இருக்கவே கூடாது. இந்த இடத்துல ஏன் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் பயன்படுத்துறாரு அப்படின்னா, அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாரு. அரசியல்னா என்ன? இப்ப அதிமுக உடஞ்சிருச்சுப்பா, அதிமுக வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னு அவர் சொல்ற லாஜிக்கே வச்சு வருவோம். அதிமுக உடையலைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அதிமுக வரும். அதுதான். அதாவது திராவிட கட்சிகளை தாண்டி திமுக அதிமுகவை தாண்டி தமிழ்நாட்டில் இந்த வரலாறுல ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் அரசியல் பண்ணியிருக்காங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு இருக்கா? இல்லவே இல்லை. வரலாற்றுல எங்கேயுமே இல்லை. முன்னாடி ஆரம்ப காலத்துல காங்கிரஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறமா திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி கூட ஒருத்தர் வரல. அவ்வளவு பேசின சீமான் வந்தாரா? அவ்வளவு பேசின கமலஹாசன் வந்தாரா? ரஜினி வந்தாரா? விஜயும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு பணம் இருக்கு, எங்க வைக்கிறதுன்னு தெரியல, அதை இந்த மாதிரி ஆரம்பிச்சு செலவு பண்ணிட்டு போறாரு. நாளைக்கு பணம் இல்லைன்னொடனே அதே படத்துல தான் போய் நடிப்பாரு. அப்ப மக்களை போய் சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரு. எல்லா சைடு இருக்கக்கூடிய ஓட்டும் கொஞ்சமாச்சும் நமக்கு கிடைக்காதா? அதுலனாச்சும்
நான் நிக்கிற இடத்துலனாச்சும் நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். ஒரு அரசியலுக்கு வரான் அப்படின்னா நீ கொள்கை தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம், ஓகேவா, வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்கலாம். முன்னாடி இருக்கக்கூடிய இல்ல இருக்கிற அரசியல் கட்சியுடைய தலைவர்களை நீ தேர்ந்தெடுக்க கூடாது. ஸோ தமிழ் தேசியத்தை சொல்லி ஆரம்பிச்ச சீமான் இன்னைக்கு எங்க நிக்கிறாரு? திராவிடத்தை எதிர்க்கிறாரு. அப்ப திராவிடத்துக்கு ஆதரவா பேசின சீமான் இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்கிறாரு. இன்னைக்கு திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய சீமானு நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு பேசுற விஜய் இருக்காருல்ல, இன்னைக்கு எவ்வளவு பேசுறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு. நாளைக்கு அவருக்கே ஒரு தேவைன்னாலும் திமுக கிட்ட தான் வந்தாகும். நாளைக்கு அவரே எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆனாலும் திமுக கிட்ட தான் வந்தாகணும். அப்புறம் டிவிக்கில இருந்து 10 எம்எல்ஏ வராங்கன்னே வச்சுக்கோங்க, அந்த 10 எம்எல்ஏவால ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியுமானா பண்ணவே முடியாது. ஏன்னா மெஜாரிட்டி இல்லை அந்த இடத்துல. ஸோ அப்போ மெஜாரிட்டி உனக்கு வேணும்னா இருக்கக்கூடிய கட்சியோடையோ அரசியல் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட ஒத்து போனா மட்டும்தான் நீ அந்த இடத்துல உன்னுடைய நீ ஏதாச்சும் நினைக்கிறத பண்ண முடியும். இன்னைக்கு நீ வந்த புதுசுல நீ ஆணு கத்தலாம், ஓனு கத்தலாம், குதிக்கலாம், எதிர்க்கலாம், பறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது 26க்கு அப்புறம் தான் விஜய் யாருன்றது தெரிய வரும்.